வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. பயிற்சி 3.8 கொஸ்டின் நம்பர் 2. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் a மற்றும் b இன் மதிப்பை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4x இனுடைய அடுக்கு 4 மைனஸ் 12x³ பிளஸ் 37x² பிளஸ் bx பிளஸ் a. இந்த சம்ல 4x⁴ மைனஸ் 12x³ பிளஸ் 37x² பிளஸ் bx பிளஸ் ஏன்னு கொடுத்துட்டு அவங்க கேட்குற வேல்யூ என்ன, a என்னவா இருக்கும் b என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஸோ கொடுத்துருக்கிற இது வந்து ஒரு முழு வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், இப்போ நம்ம முழு வர்க்கம் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணணும், ஸோ வர்க்க மூலம் பார்க்கணும். அதனால நம்ம இந்த மாதிரியான ஒரு டிவிஷன் போட்டுக்கிறோம். போட்ட பின்ன பாருங்க, ஸோ இங்கே 4x⁴ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இந்த டேர்மை வச்சு தான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டு எப்படி வருங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ரைட், இப்போ இந்த 4x⁴ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ தட் இஸ் 2x² பெருக்கல் 2x² எழுதலாம் அல்லவா. தட் மீன்ஸ் நான் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டையும் பெருக்குனா என்ன கிடைக்கும் நமக்கு, ஸோ 4x அடுக்கு 4 கிடைக்கும். ஸோ அதான் நான் இங்கே போட்டேன். ஸோ போட்ட பின்பு என்னது, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் பேசிக்காக. ஸோ இப்போ வந்து 5 ஸோ 4ஆல் வகுத்தோன்னா நம்ம என்னென்னு போடுவோம், ஒரு நாள் 4ன்னு போட்டு மீதி என்ன 1. அது என்ன பண்ணியிருப்போம், ஸோ கழிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அப்போ அதை தான் இங்கேயும் பண்ணுறோம். ஸோ கழிக்கணும். கழிக்கணும் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ப்ளஸ் 4x⁴ தானே கிடைச்சிச்சு. அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைனான மைனஸை நீங்கள் போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும், இது ரெண்டையும் கெட் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 0 வந்துடும். அதை போட தேவையில்லை. ரைட், இப்போது இதில் நான் மொத்தமாக 3 விதமான டபுளிங் எடுப்பேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டபுளிங் நான் சொன்ன போல் 2x² ஒரே போல் இருக்கக்கூடிய ஜெராக்ஸஸ், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டபுளிங். ஓகே, செகண்ட் டபுளிங் என்னன்னா, ஸோ இந்த 2 டேர்மையும் கீழே இறக்கிறது, அதுதான் செகண்ட் டபுளிங். ஸோ தட் மீன்ஸ் மைனஸ் 12x³ பிளஸ் 37x² போட்டுக்கோங்க. ரைட், இப்போ அடுத்த டபுளிங் என்னன்னா, இந்த இங்கே கிடைக்குது இல்லையா, இதை நம்ம எப்பவுமே 2ஆல் பெருக்கி லாஸ்ட்ல இங்கே நம்ம கீழே இறக்கிக்கணும். ரைட், இறக்குனீங்கன்னா பாருங்க, ஸோ 4x² வருதா. ஸோ 2 பெருக்கல் 2 4 x² அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, மைனஸ் 12x³. ஓகே, இப்போ இந்த மைனஸ் 12x³ நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஸோ இங்கே இருக்கக்கூடிய 4x² நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ வகுக்கணும். வகுங்க. ஸோ இப்போ 4 வந்து ஒரு நாள் 4, ஸோ 3 4 12, தட் இஸ் ஈக்குவல் டு -3. ஓகே, இங்கே எக்ஸினுடைய அடுக்கில் 3 இருக்குது, இங்கே எக்ஸினுடைய அடுக்கு 2 இருக்குது. அப்போ 3ல் 2 போச்சுன்னா மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ -3x ஸோ நம்ம இந்த 4x² பெருக்கணும். அதுதான் இங்கேயும் போட்டிருக்கேன், ஸோ இங்கேயும் போட்டிருக்கேன். ரைட், இப்போ பாருங்கள், ஸோ 4x² -3x, ஸோ 3x -3x பெருக்குங்க, என்ன கிடைக்கும், தட் இஸ் 4x² இன்ட்டு -3x என்னது, -12x³ வரும். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்படி 3 9x² வரும் அல்லவா. ஸோ இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுங்க. ஸோ நான் தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், தட் இஸ் -12x³ ப்ளஸ் 9x² கிடைக்குது. ரைட், இப்போ என்ன பண்ணணும், ஸோ மைனஸ் பண்ணணும்னா இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க, இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றிக்கோங்க. ரைட், இப்போ இந்த -12x³ ப்ளஸ் 12 இங்கேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். இந்த சிம்பிள் எடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம மாற்றிட்டோம். ஸோ -12க்கு ப்ளஸ் 12 போச்சுன்னா கெட் கேன்சல், அப்போ 0 ஆகிடும். அடுத்தது என்னது, ப்ளஸ் 37 -9. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஸோ 37ல் ஸோ 9 போயிடுச்சுன்னா நமக்கு என்னென்னு சொல்லுவோம், 28. ரைட், அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன் 28 அப்படின்ட்டு. அப்புறம் x² அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, ரைட், இப்போ என்ன பண்ணணும், ஸோ இந்த டபுளிங் எடுக்கணும். ஸோ டபுளிங் எடுங்க, என்ன வருது, bx ப்ளஸ் a. ரைட், அதன் பின்ன என்ன பண்ணணும், ஸோ இங்கே இந்த லாஸ்ட்டாக கிடைச்சதோடைய ஒரு டபுளிங் எடுக்கணும். ஓகே, ரைட், அப்போ என்ன கிடைக்குது, தட் இஸ் 4x² அப்படியே போட்டுக்கோங்க. 3x இன்ட்டு 2ங்கிறது என்ன கிடைக்கும், தட் இஸ் 6x -6xன்னு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். என்ன இருக்குது, 28x². ஸோ இந்த 28x² போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட் டேர்மான 4x² நீங்கள் வகுங்க. ஓகே, வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், ஸோ 7 நாங்க 28, x²க்கு x² போயிடும், அப்போ 7. அப்போ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன், ப்ளஸ் 7, இங்கேயும் 7. ரைட், அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும், த்ரோ அவுட்டாக நம்ம என்ன பண்ணணும், 7ஆல் பெருக்கி பார்க்கணும். எப்படி பார்ப்போம், தட் இஸ் இப்போ பாருங்கள், 4x² -6x ப்ளஸ் 7, ஸோ 7ஆல் பெருக்குங்க, என்ன கிடைக்கும், ஸோ 7 நாங்க 28x² -7 42x ப்ளஸ் 7 49. ரைட், இப்போ நீங்கள் அதை கொண்டு வந்து இங்கே அப்படியே போட்டுக்கோங்க. போட்ட பின்னாடி என்ன ஆகுது, தட் இஸ் கழிக்கணும். கழிக்கணும்னா என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆக்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆக்கணும். ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ இந்த சிம்பிள் மைனஸ் ஆக்கணும். ரைட்,
இப்போ என்ன பண்ணுறீங்க, ப்ளஸ் 28க்கு மைனஸ் 28 இது கெட் கேன்சல், அப்போ 0 ஆகிடுது. ரைட். பட் இங்கே பி இருக்குது, இங்கே 42 இருக்குது. இது எப்படி நம்ம மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, அப்போ தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க கேள்விப்படி. ஸோ பல்லுறுப்புக்கோவையானது எப்படி இருக்கும், முழு வர்க்கம். ஸோ முழு வர்க்கம்னா இந்த பிங்கிறது என்னது, இந்த 42 கூட சின்ன கழிச்சு என்ன ஆகும், லாஸ்ட்ல 0 தான் தரும். அதே போல் இந்த ஏவானது ஸோ 49 கூட கழிச்சு 0 தான் தெரியும். ஸோ அதனால என்ன பண்ண போகிறேன், ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பி ப்ளஸ் 42, ஸோ இந்த பி ப்ளஸ் 42ங்கிறது எதுக்கு சமம்னு போடுறேன், 0க்கு சமம். அடுத்தது ஏ மைனஸ் 49ங்கிறத போட்டுட்டு அது எதுக்கு சமம், 0ங்கிறதுக்கு சமம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 42 அங்கே போச்சுன்னா மைனஸ் 42, ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 49 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 49. அப்போ எனவே ஏ என்பது 49, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 42. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.8 கொஸ்டின் நம்பர் 2, கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் ஏ மற்றும் பி இன் மதிப்பை காண்க. செகண்ட் கொஸ்டின், ஏ எக்ஸின் அடுக்கு 4 பிளஸ் பி எக்ஸ் கியூப் பிளஸ் 361 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 220 எக்ஸ் பிளஸ் 100. ஸோ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஏ எக்ஸ் பவர் 4 பிளஸ் பி எக்ஸ் பவர் 3 பிளஸ் 361 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 220 எக்ஸ் பிளஸ் 100 அப்படிங்கிறது ஒரு முழு வர்க்கம்னு கொடுத்துட்டு ஏ மற்றும் பியோடைய வேல்யூ என்னன்னு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரைட். இப்படிப்பட்ட சம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இது முழு வர்க்கம் அப்படிங்கிறதுனால கடைசி ஆன்சர் எப்பவுமே நமக்கு 0 வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா அவங்களே கண்டிஷன் படி முழு வர்க்கம்ட்டாங்க. ரைட். இப்போ என்ன பண்ணணும், ஸோ நம்ம இதை கொஞ்சம் மாற்றி எழுதணும். தட் இஸ் இந்த ஆர்டரை கொஞ்சம் மாற்றணும். தட் இஸ் இங்கே பாருங்க, இந்த 100 முன்னாடி வர மாதிரி பண்ணிக்கணும். ஸோ 100க்கு அப்புறம் எக்ஸ், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர்ட், அப்புறம் எக்ஸ் கியூப், அப்புறம் எக்ஸ் பவர் 4ன்னு பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அங்கே பியும் ஏவும் லாஸ்ட் வரைக்கும் வரும். லாஸ்ட் வரைக்கும் வந்துச்சுன்னா தான் லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம கொண்டு வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த பர்பஸ்க்காக. ரைட்டு. இப்போ என்ன பண்ணோம், வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரியான வகுத்தல் முறையை நம்ம பின்பற்றணும். ரைட். இப்போ என்னது, ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு, 100. இப்போ இந்த 100ங்கிற நம்பரை இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஒரு 2 நம்பரை பெருக்கணும். அந்த 2 நம்பரும் ஒரே போல இருக்கணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்ன, ஸோ 10 × 10. ஸோ தட் இஸ் டப்ளிங். ஸோ ஒரே போல இருக்கக்கூடியது. அப்போ இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விதமான டப்ளிங் நம்ம எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டப்ளிங் என்னன்னா, ஒரே போல இருக்கக்கூடிய இந்த 2ஐயுமே பெருக்குனா நமக்கு 100 கிடைக்குது. ரைட். நாம் பொதுவாக என்ன பண்ணுவோம், ஸோ இப்போ 5ங்கிற நம்பரை நம்ம 4ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் 4 போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவோம், கழிப்போம் இல்லையா, கழிச்சு மிச்சம் 1ன்னு சொல்லி போடுவோம். அப்போ அதே தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும்னா ஸோ இங்கே ப்ளஸ் சைன்றதான் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் சைனாக மாற்றணும். இப்போ 100 - 9 100 என்ன ஆகுது, 0 ஆகிடுது. ஸோ 0 போட தேவையில்லை. இப்போ அடுத்த டபுளிங்கான 220 எக்ஸையும் 361, அதாவது டபுள் என்ட்ரியை நம்ம எடுக்கிறோம். அதான் டபுளிங் நான் சொல்கிறேன். ரைட். இப்போ நீங்கள் அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ 220 எக்ஸ் ப்ளஸ் 361 எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்ட்டு. ரைட். இப்போ என்ன பண்ணணும், ஸோ 3வது டபுளிங் வந்து இந்த லாஸ்ட்டாக கிடைச்சது இல்லையா, இதை வந்து நம்ம 2ஆல் பெருக்கிக்கணும். ஸோ 10 × 2 என்ன, 20 கிடைச்சிருச்சு. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எப்போவுமே அதான் பண்ணுவோம். ரைட். இப்போ இங்கே என்ன இருக்குது, 220 எக்ஸ், அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அந்த 220 இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இதால் நம்ம வகுக்கணும். ஸோ பாருங்கள், வகுங்க, என்ன கிடைக்குது பாருங்கள், 0க்கு 0 போயிடுச்சுன்னா ஸோ இந்த 2 நம்ம வகுத்தோம்னா ஸோ 11 கிடைக்குது. ஸோ இப்போ 11 எக்ஸ்ன்னு கிடைக்குதா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த 11 எக்ஸால் நம்ம மேலேயும் கீழேயும் இன்னொரு டபுளிங் போட ஆரம்பிக்கணும். ஸோ இது மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட். அப்போ பாருங்கள், அதை நான் போட்டிருக்கேன். ஸோ என்ன ஆகுது, தட் இஸ் 11 எக்ஸ் 2 பக்கமும் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணோம், ஸோ தட் இஸ் இந்த 20 கூட 11 எக்ஸால் பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, தட் இஸ் 220 எக்ஸ். அதுதான் நாங்கள் வந்து இங்கே போட்டாச்சு. அடுத்தது என்னது, இங்கே 11 எக்ஸ் பெருக்கல் 11 எக்ஸ் மறுபடியும் பெருக்கிறோம். பெருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 121 எக்ஸ் ஸ்கொயர்டு கிடைக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். போட்ட பின்னாடி என்ன பண்ணணும், தட் இஸ் கழிக்கணும். கழிச்சோன்னா என்ன கிடைக்குது, ஸோ இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் இதுவும் மைனஸ். அப்போ 220 ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் 220 கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகும், 0வாக மாறிடும். அது போட தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்கள், 361 மைனஸ் 121 எக்ஸ் ஸ்கொயர்டில் இருக்குது. ரைட். இப்போ என்ன பண்ணணும், 361லேருந்து 121 கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும், 240 எக்ஸ் ஸ்கொயர்டு கிடைக்கும். ஓகே. அதன் பின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த 2 டபுளிங் நம்ம கீழே இறக்குனா என்ன வருது பாருங்கள், பிஎக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் பவர் 4ன்னு வருதா. ரைட். அதன் பின்னா என்ன பண்ணணும், ஸோ இந்த லாஸ்ட்டாக கிடைச்சிருக்கு இல்லையா, இது கூட 2ஆல் பெருக்கினா என்ன கிடைக்கும், தட் இஸ் 22 எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 20 அப்படியே தான் வரணும், அதில் மாற்றம் இருக்காது. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த இடத்துல
40 இருக்குல்லவா? ஸோ அந்த 240 எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த 240 எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம என்ன பண்ணோம், இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மால வகுக்கணும். முன்னவே அதான் பண்ணோம், இப்போ அதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த 0க்கு 0 போகும் அண்ட் இந்த 2ஆல் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஸோ என்ன கிடைக்குது 12. ஸோ 12 எக்ஸ் ஸ்கொயர்டு கிடைக்குது இல்லவா? ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், த்ரோ அவுட்டாக இதை எல்லாத்தையும் கொண்டு போய் பெருக்கிக்கணும். ஸோ அதான் நான் இங்கே 12 எக்ஸ் ஸ்கொயர்டு போட்டிருக்கேன். ஸோ அதே போல் இங்கேயும் அந்த 12 எக்ஸ் ஸ்கொயர்டை போட்டுக்கோங்க. ஸோ 20 பெருக்கல் 12 எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன கிடைக்குது, 240 எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ அதுதான் நம்ம இந்த 20ஐயும் இந்த 12 எக்ஸ் ஸ்கொயர்டையும் நம்ம பெருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ இந்த 240 எக்ஸை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர்டை இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ 22 எக்ஸையும் இதே 12 எக்ஸ் ஸ்கொயர்டையும் பெருக்குங்க. ஸோ அதை இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்க. பெருக்கணும் என்ன கிடைக்குது, 264 எக்ஸ் கியூபு. ஸோ அதை இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னது, 12 எக்ஸ் ஸ்கொயர்டை 12 எக்ஸ் ஸ்கொயர்டாலே பெருக்குனீங்கன்னா 144 எக்ஸினுடைய அடுக்கு 4ன்னு கிடைக்குது. சரி, அதுவும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கழிக்கணும். கழிக்கணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்கு, மைனஸ் ஆக்குங்க. அப்போ ப்ளஸ் சிம்பிள்னா மைனஸ், ப்ளஸ் சிம்பிளுக்கு மைனஸ் ஆக்குங்க. ரைட், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்மும் கேன்சல் ஆகி 0 ஆகிடும். அதன் பின்ன என்ன இருக்குது, பி மைனஸ் 264 அப்படின்னு போட்டு ஸோ எக்ஸ் கியூபு இந்த ஏ இன்ட்டு மைனஸ் 144 எக்ஸ் பவர் 4 இது டோட்டலாக என்னவா மாறிடும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த பல்லுறுப்புக்கோவை முழு வர்க்கம் அப்படிங்கறனால ஸோ இது 0, இதுவும் 0. அப்போ நம்ம பி மைனஸ் 264 0க்கு கம்பேர் பண்ணுவோம். ஸோ பல்லுறுப்புக்கோவை முழு வர்க்கம் ஆதலால் ஸோ பி மைனஸ் 264 சமம் 0. எனவே பி சமம் 264. அடுத்தது ஏ மைனஸ் 144 சமம் 0. அப்போ ஏ சமம் 144. அப்போ ஏயினுடைய மதிப்பு என்ன கிடைக்குது, 144. பியினுடைய மதிப்பு 264. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். That's all. Like, share and subscribe Shifa Diaries.